சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் நாளை நடக்கும் தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைவராகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் துணைத் தலைவராகவும் அறிவிப்பு. டெல்டா விவசாயிகள் சம்பா சாகுபடிக்கு தயாராகி வரும் நிலையில் மேட்டூர் அணை எப்போது திறக்கப்படும் என பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. டெல்டா மாவட்ட விவசாயிகள் சம்பா சாகுபடி செய்ய மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுமா? அப்படி திறக்கப்படுவதென்றால் 15 நாளுக்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டால்தான் அவர்கள் நாற்றங்கால் விடுகின்ற பணி மேற்கொள்ள முடியும். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் இந்த 2 திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வருவராக என்னை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். சட்டசபையில் எதிர்க்கட்சியினர் எப்படி அநாகரிகமாக செயல்படுகிறார்கள் என்பதை நேரலையில் காட்ட வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் கோரிக்கை. பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்க்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன்வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகம். யாரையும் தரம் தாழ்ந்து பேசவில்லை, நேரலையில் மக்கள் பார்த்து கொள்ளட்டும் எனவும் முன்னாள் அமைச்சர் KN நேரு பதில். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இது நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிருக்கு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. நீங்கள் மக்கள் பார்த்து கொள்ளட்டும். யார் இங்கேயும் காமிங்க அங்கேயும் காமிங்க, மக்கள் தீர்ப்பு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் அமைச்சர் நீங்கள் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க. அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. சட்டமன்றத்தில் வாடா போடா என்கிறார்கள், அடிக்க பாய்கிறார்கள். திமுக MLAக்கள் மீது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பரபரப்பு குற்றச்சாட்டு. மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்கிறாங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைப்பதுடன் வெளிநாடுகளைப் போல கூவம் நதிகளை புதுப்பிக்க வேண்டும். சட்டமன்ற வளாகத்தில் தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. இங்க இருக்கின்ற நம்மளுடைய கூவம் மற்றும் அடையாறு ஆறுகள் சீரமைக்கப்பட்டு இப்போ வெளிநாடுலலாம் இருக்கிற மாதிரி, வெனிஸ்ல எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சிறந்த அது நதியாக இருந்தது, இன்னைக்கு கூவம் மாற மாறிடுச்சு. அதை மீண்டும் அதை புதுப்பிக்கணும். ஏற்கனவே கார் வைத்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதற்காக புதிய கார்? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு குறித்து பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. முக்கிய பிரச்சினைகளுக்கு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை யாராலும் தடுக்க முடியாது என அன்புமணி பேட்டி. மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என சுற்றறிக்கை அனுப்பிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரிக்க முயன்ற நபரால் பரபரப்பு. இலவச வீட்டுமனை பட்டா கோரி 3 ஆண்டுகளாகியும் அதிகாரிகள் இதுவரை பிடி கொடுக்காததால் ஆத்திரம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசு பள்ளியில்
வகுப்பறை கட்டடித்துவிட்டு ஊர் சுற்றும் மாணவர்கள். பள்ளி சுவர் ஏறி குதித்து வெளியே திரிவதும் தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதுமான வீடியோ இணையத்தில் வைரல். திருத்தணி அருகே பெற்ற தாயை வீல்சேரில் வைத்தபடி அழைத்துச் சென்று ரயிலில் தள்ளி கொலை செய்த மகன். உடல்நலக்குறைவால் தாயை கவனிக்க முடியாததால் விபரீத முடிவு. மதுரை அருகே இளைஞர் உட்பட 7 பேர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மனைவி உட்பட 3 பேருக்கும் தலா 8 ஆயுள் தண்டனை விதித்து மதுரை மாவட்ட 6வது கூடுதல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. செப்டம்பர் 1 முதல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்குள் பக்தர்கள் செல்போன்கள் கொண்டு செல்ல தடை. மீறினால் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என கோயில் நிர்வாகம் அறிவிப்பு. கும்மிடிப்பூண்டி முதல் கூடூர் வரை 3வது மற்றும் 4வது ரயில்வே வழித்தடங்கள் அமைவதற்கு மத்திய அமைச்சர் ஒப்புதல். 2229 கோடியில் புதிய வழித்தடங்கள் அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவிப்பு. ஹைதராபாத்தில் ரசாயனங்கள் மூலம் தயாரிக்கப்பட்ட 25 டன் போலி நெய் பறிமுதல். பொதுமக்களின் ஆரோக்கியத்தோடு விளையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல் ஆணையர் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் குறைந்து 1,13,640 விற்பனை. கிராமத்திற்கு 85 ரூபாய் குறைந்து 14,205 ரூபாய் குறைந்து விற்கப்படுகிறது.